கும்பராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பாதகாதிபதியான குரு மறைய போகிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது கடகராசிக்கு. ஆனால் அவர் உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இது ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். குறிப்பாக உங்களுடைய பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்ட யாராக இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரிகளற்ற வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும். எதிரிகள் இருப்பாங்க, ஆனால் அடங்கி போயிருக்கும், பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆவார் 20ஆம் தேதிக்கு மேலே. அதனால் மாதம் முற்பகுதியில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக், சாப்பாடு எதிர்த்துட்டு வர்றது, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில் சூரியன் இருக்கார் முதல்ல 15ஆம் தேதி வரைக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே சனியின் பார்வையில் செவ்வாய் வரார். நெருப்பு சம்பந்தமாக வேலை செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உடம்பில் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றினா கூட கவனமாக இருக்கணும். நீங்கள் கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணுற சார், நீங்கள் கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணும்போது நெருப்பு சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. சப்போஸ் கவனச்சிதறல் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு நெருப்பு சார்ந்த புண்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் பயமுறுத்தலை, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள். இந்த மாதம் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரியணும்ல, அந்த நாட்கள் ஜூன் 1, 2, 3, 4ஆம் தேதி. 4ஆம் தேதிங்கிறது காலை 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி இரவு 7 மணி முதல் 7, 8, 9, 10, 11, 12, 13, 15, 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி 21ஆம் தேதி மதியம் 3 மணி வரை. அதன் பிறகு 24, 25, 26, 27, 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க நாட்கள். அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் அது அப்படியே சக்ஸஸ் கொடுக்கும். பண வருமானம் ஏற்படும், தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் போயிட்டு சனியால் பார்க்கப்படுகின்ற நாட்கள், சந்திராஷ்டம நாட்கள். ஜூன் 21ஆம் தேதி மதியம் 3 மணி 40 நிமிடம் முதல் ஜூன் 24ஆம் தேதி விடியற்காலை 12 மணி 53 நிமிஷம், 23ஆம் தேதி ராத்திரி 24 விடியற்காலை 12 மணி 53 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் எது பேசினாலும் குறிப்பாக உங்களுக்கு எதிரிகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், அதனால் பண நஷ்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. அவமானப்படும் சூழ்நிலை இருக்குது. இந்த நாட்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் இத்தனை நாளாக சண்டை தான் இருந்தது. எதை பேசினாலும் சண்டை. நீ என்ன தப்பு சொல்கிற, நீ என்ன தப்பு சொல்கிற, ஏன் நீ தப்பு சொல்கிற, ஏன் நீ வேலை பண்ண மாட்டியா, ஏன் நான் தான் வேலை பண்ணணுமா, இப்படியெல்லாம் குதர்க்க பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்திட்டு இருந்தீங்க. இப்போது நல்ல வார்த்தைகளை பேசி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படுத்தி குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். நீ பண்ணலையா, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, உங்ககிட்ட ஒரு மாற்றம் உருவாக்கும். இந்த மாற்றத்தின் மூலமாக நீங்கள் யாரையும் சண்டை போட்டு பகைச்சிக்க மாட்டீங்க. அதே சமயம் 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கார். ஸோ வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம், வியாபாரத்தில் வருமானம், ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பை வைத்து சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நிலத்தில் முதலீடு பண்ணிட்டேன் சார், அதை விற்கவே முடியல, 4 வருஷமாக வச்சுருக்கேன் சார், என்னால் விற்க முடியல சார், பூர்வீக சொத்தை விற்க முடியல, நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், அதை வாங்கி விற்றா எனக்கு ஒரு லாபம் வரும்னு, ஆனால் விற்க முடியல சார், நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், என்னால் விற்க முடியல சார். இவங்களுக்கெல்லாம் இப்போ விற்கிறதுக்கான நேரம். அதாவது நிலத்தை விற்று அதை என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கான நேரம். கடல் கடந்த பயணம், அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள்
குறிப்பாக வேலை விஷயமா வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். நேர் வழியில் சம்பாதிங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். தப்பான வார்த்தையை பேசினீங்க, உங்களுக்கு தண்டனையை கொடுக்கறதுல தயங்கவே மாட்டார். இது அதாவது நியாயக்காரகன்னு பேர் அவருக்கு, சனிக்கு. ஏன் அப்படின்னா நியாயத்துக்கு தர்மவான், எதுக்கும் நியாயம் பக்கம் நிற்பார். அதனால தான் சனி வந்து துலாம் ராசியில் உச்சமாகிறார். துலாம் ராசி 2 தராசு தட்டுக்கள், அந்த இடத்துல உச்சமாகிறதுனால நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அவர் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறனால வார்த்தையில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம் உங்கள் வார்த்தையில் இருக்குது. பொய் சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே சமயம் தப்பாக பேசினீங்கன்னாலும் அவமரியாதை ஏற்படும். ஒரு 10 ரூபா நம்ம சின்ன வயசில் பண்ணுவோம். அப்பா கிட்டேருந்து 10 ரூபா வாங்குவோம். அப்பா சொல்லுவார், 10 ரூபாய்க்கு இதெல்லாம் வாங்கிட்டு வா, மீதி 1 ரூபா வரும், அதை என்கிட்ட கொடுப்பார். அந்த 1 ரூபாயை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், 1 ரூபாய் இல்லைப்பா, 8 அணா 2 8 அணா கொடுத்தாங்க, ஒரு 8 அணா தொலைச்சிட்டேன். அந்த காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 8 அணா கொடுத்து அந்த 8 அணாவை நம்ம ஒளிச்சு வச்சுன்னு அதை போய் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம், இந்த டியூப் ஐஸ் அந்த ஐஸுன்னு. இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம பண்ணுறது கூட பின்னாடி பிற்காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. ஆனால் இந்த காலத்து பசங்களும் அப்படி இல்லை. அப்பா ஐ வாண்ட் 1000 rupees, எனக்கு ஜிபே பண்ணிவிடு, ஏன்னா எனக்கு வந்து 900 rupeesக்கு எனக்கு செலவு இருக்குது, 100 rupees என் கையில் இருக்கட்டும். இல்லையா 2000 ரூபா அனுப்பு, கையில் இருந்தால் தப்பு இல்லை, உனக்கு எது காசு அப்படிங்கிற கேட்குற லெவலுக்கு ஜென்சி பசங்க வந்துட்டாங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த வெற்றிகளை குடும்பத்துக்கு கொடுத்து மரியாதையை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச சில தவறுகள் பொது வெளிக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மறைவான விஷயங்கள்லாம் பொது வெளிக்கு வரத்துக்கான நேரம். அதனால் கவனமாக இருங்க. எந்த இடத்துலையும் தப்பு பண்ணியிருந்தால் யார் தப்பால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு பாருங்கள். அதாவது சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். இப்போ நான் நீ சண்டை போடுறோம், சாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விழுந்துட்டோன்னா, அதை விட்டுட்டு சாட்சிக்காரங்களை வந்து நீ பொய் சொல்லாத எனக்காக பேசுன்னு அவன் எப்போ வேணால் மாறலாம். ஏன்னா சாட்சிக்காரனுக்கு அவனும் பணம் கொடுக்குறோம், நாமும் பணம் கொடுக்குறோம். எந்த சாட்சி எப்படி மாறுவான்னு தெரியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளுக்கு வேலை இல்லை அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் பேசிடுறீங்களே, பகைச்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நில முதலீடுகள் மூலமாக வருமானம் ஏற்பட்டு கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர், அரசியல் துறை சார்ந்தவர், வழக்கறிஞர், எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஆனால் குடும்பத்தில் மனைவியை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சதா சண்டையாக இருக்குது. அதை நீங்கள் பேசாமல் இருந்தால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பேசுகிறத நல்ல வார்த்தை பேசினாலும் உங்கள் மனைவி விடமாட்டாங்க, இல்லை உங்கள் கணவர் விடமாட்டார். அடிதடி இல்லாமல் கைகலப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம். இதில் சனி பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால பித்ருதோஷம் ஏற்படுகின்றது. இந்த சூரியன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார், அதனால் சனியின் பார்வையில் இருக்கார். பித்ருதோஷம் ஏற்படுறதை என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க. கரூர், திருச்சி, ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஆற்றுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரர், ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ஈரோடு மாநகரத்தில் அந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலுக்கும் கரூர் தான்தோன்றி மலை, அந்த கரூர் தான்தோன்றி மலை வெங்கடேச பெருமாள், இந்த 2 கோயிலுக்கும் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெங்கடேச பெருமாள்கிட்ட கூட செகண்டரி, ஆனால் இந்த கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மகுடேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அங்கே போயிட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள், மரியாதை உயர்வை ஏற்படுத்தி கொள்வீர்கள்.
இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோட பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.